நைட்டு 12 மணிக்கு கால் பண்றேன், நான் என் பர்த்டே விஷ் பண்ணதான் என் ஒய்ஃப் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுமையிலே அப்படிங்கிற பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நல்ல மாதிரி பேசாதீங்க, எனக்கு கேவலம் உங்களை நான் அசிங்கமாக நினைச்சிட்டேன். இவன் நமக்கு வேணாம், இவன் இருந்தா நம்ம லைஃபே ஸ்பாயில் நினைச்சு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அஜீஷ் உனக்கு கால் பண்ணி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு அதுக்கு திருப்பி கூட கால் பண்ணலடா. சூப்பரா போய் பேசுவாரு, சூப்பரா போய் பேசி என்கிட்ட மாட்டிப்பீங்க. ப்ரீ பர்த்டேக்கு கொடுத்துட்டேன் நான் கிஃப்ட்டு 4th செப்டம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக் ரைடு போய் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2023. நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சா? எனக்கு பாக்குற போனை என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. கூப்பிடுற யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அஜிஷை நான் எடுத்து இந்த மாதிரி என்னமோ போய் சொல்றாரு. எனக்கு ஒண்ணு அந்த வயசுல எனக்கு அது என்னன்னு கூட புரியல. எனக்கு உள்ள இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே என்ன பார்க்க வரலாம். ஒரு சாட்டர்டே ஒரு சண்டேவாது என் ஒய்ஃப் வந்து எப்படி மாமா நீங்க அங்க இருக்கீங்க, நான் எப்படி வருவேன் நீங்க சொல்லுங்க. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்ல டக்குன்னு வந்து பார்த்துட்டு மறுபடியும் போகலாம். நான் அழுக்காத நாளே இல்லை தெரியுமா. அப்பெல்லாம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஒரு இது இருக்கு என்னன்னா, உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ண முடியும். வாட்ஸ்அப் கால் தான், வீடியோ காலும் பேசிக்கலாம், ஆடியோ காலும் பேசிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்துட்டுன்னா இவளுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலேஜ், எனக்கு கரெக்டாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஃபோனிங் டைம். அதில் லைனில் நின்று வந்து 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. வீட்டில் 2 நிமிஷம், என் ஒய்ஃப் கிட்ட 2 நிமிஷம். நான் அதை அஜீஷ்க்கு 2 நிமிஷமாகவும் உனக்கு 2 நிமிஷமாகவும் மாற்றிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், காலே எடுக்கல. ஏன்னா அவள் காலேஜில் இருக்கா. ஸோ வந்து நான் கால் பண்ணுறேன். எனக்கு அஜீஷை நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிமா நம்பர்லேருந்து வரும் எடுன்னு சொல்லிட்டேன். நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உனக்கு. அவர் சொல்லிட்டாரு சரி. நான் எனக்கா உள்ள போய் ரொம்ப லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு இவன் மேல. ரொம்ப லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல வேற ஸ்ரீதர் சார்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து பாத்துட்டுன்னா அவருக்கு வந்து ஒரு 60 வயசு ஆயிடுச்சு. 60-65 வயசு ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் நினைச்சு இந்த மாதிரி உள்ள வந்தது வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் வந்திருக்கோம். அந்த ஸ்டோரியில நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். உள்ள இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தங்கிட்டையும் உங்களோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் எது, உங்களோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர் எதுலாம் கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்தா ஸ்ரீதர் சார் கிட்ட கேட்கும்போது உங்க பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் எதுன்னு கேட்கும்போது அவரோட மேரிட் லைஃப்ன்ட்டார். என்னடா 60-65 வயசு பெரியவர், அவரோட மேரிட் லைஃப் தான் சக்சஸ்ங்கிறாரு. அது இந்த மாதிரி இடத்துல என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது எஸ் நான் வந்து என் ஒய்ஃபை தான் ரொம்ப லவ் பண்றேன்னா பேசும்போது இத்தனை வருஷம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேல ஒரு பயம் இருந்தது. இப்பால பண்ணிக்கூட கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சொல்லும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ எனக்கு இன்னும் லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ கால் ட்ரை பண்ணுறேன், கால் எடுக்கல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த நாள் வந்து கால் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். என் தலைவி டிபியை மாற்றிட்டா. அது வந்து நீங்கள் பார்க்கணுன்னு தான் நான் மாற்றுறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கணும். அதான் புரியுது. நானும் என்னடா இது நம்ம உள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், டிபி மாற்றிட்டு இருக்கா இங்கே மனசு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அட்டென்ட் பண்ணி எனக்கு கேட்கல சரியா. நான் என்ன கட் பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்கு டைம் போயிட்டு இருந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியல. எடுத்து கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண ஓடுறேன், ஹாஸ்டலுக்கு ஓடுறேன். ஏன்னா கிளாஸ்ல உட்காந்து என்னால பேச முடியாது. ஓடுறேன், எடுத்து போன் எடுத்துட்டு ஓடுன்னு ஓடுறேன். ரூமுக்கு போய் நின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களும் கிளாஸை கட் அடிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்காக கட் அடிச்சுட்டு கீழே வந்து கேன்டீன்ல உட்காந்து உங்ககிட்ட நான் அதை பேசுறேன். வீடியோ கால்ல பேசும்போது தான் அவங்கள தெரிஞ்சிருக்கு நீங்க தான் யாழ். அப்பதான் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க தான் அவங்கள தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒரு ஷாக்ல உட்காந்துருக்காங்க. உங்ககிட்ட பேசிட்டு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அது என்னன்னே தெரியல. யாருக்கு என்ன தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு நான் விட்டேன். அப்புறம் ரொம்ப லவ் தான் சேச்சு. நீ ஒரு வாட்டியாவது வந்து பாப்பாளான்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியல. ஆனால் வெளியே வந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா, வெளியே வந்துட்டேன். நியூஸ் எல்லாம் சொல்றாங்க வந்துட்டாங்க, ஓ சூப்பர் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஆசாசியா உங்க நம்பருக்கு நான் பண்றேன். அஜய் நான் எடுத்து இல்லம்மா அவன் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு எனக்கு ஃபேக் நியூஸ் போயிட்டு இருந்துச்சா? இல்ல அஜய் நான் விளையாடுறாரு, நீங்க வந்தா கூட இருந்தீங்க. அண்ணா உங்களுக்கு கொடுங்க, உங்க பக்கத்துல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், கொடுங்கன்னு. உடனே அஜய் சரி நீங்க அஜய் நாட்டு இருந்து போனை வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. திரும்பியும் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த மீட் வருது. அதுக்கப்புறம் நவம்பர் 2023 வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்றோம். அதுக்கப்புறம் மீட் பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுட்டிங் போயிருந்தோம். ஏதோ ஹில் ஸ்டேஷன், என்ன ஹில் ஸ்டேஷனே மறந்துச்சு. ஏற்காடா? ஏற்காடு ஹில் ஸ்டேஷன். இல்ல நீங்க வர கதை சொல்லுங்க. எனக்காக ஃப்ளைட் பிடிச்சி வந்தீங்களே, நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, அஜயனாவை அனுப்பி விட்டுருக்கீங்க என்ன பிக் பண்றதுக்கு. அஜயனாவையும் இன்னொருத்தவங்களும் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க, அஜீஷும் காவியாவையும். ஆமா 2 பேர்த்த அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஆனா ஏன் தெரியல நீங்க பின்னாடியே ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கீங்க. அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா பிரகாஷ் நீட்ட சொல்லாத. நான் என்னன்னா சர்ப்ரைஸா கோயம்புத்தூர்ல பிக்கப் பண்ணிட்டு சென்னை கூட்டு வர சொல்லியிருந்தேன். ஆமா ஆனா நான் வந்து சர்ப்ரைஸா ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டேன். அவங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டாங்க, நான் ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே காவியா சொல்லிடுச்சு எல்லாம் ஒன்னால
இந்த மாதிரி அக்கா சொல்லிட்டாங்க வாசன் உனக்காக தான் வந்துட்டு. அப்படியே அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையக்கா. நான் அங்கனே குதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். நீங்க நினைச்சீங்க இவர் சர்ப்ரைஸ் ஆவா நினைச்சீங்க. சர்ப்ரைஸே ஆகல. அக்கா அப்பவே ஓபன் பண்ணிட்டாங்க. அங்க சென்னை போனோம். சென்னை போயிட்டு காவி அக்கா நான் நீங்க எல்லாம் வந்து பிளான் போட்டு ஏற்காடு போறோம். ஏற்காடுல இருந்துட்டு திரும்பி நான் கொண்டு வந்து விடுறீங்க. எனக்கு போகவே மனசுல. அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கோங்களோ என்னமோ சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். கரெக்ட். என்ன விடாதீங்க பரவாயில்ல அப்படியே கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் நான் ரொம்ப கேட்கறேன். ட்ரிப்பை முடிச்சுட்டு போகும்போது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அழுக ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க என்ன திரும்பி லோ அப்படின்ட்டு திருப்பி அனுப்பிச்சுட்டீங்க. அடுத்து நான் போகும்போது என்னால தாங்கிக்க முடியல. ஆனா எப்படியோ நான் உள்ள போயிட்டேன். இப்படி அழுகுற பாரு. ஆமா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறேன். நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டப 2024க்கு வருவோம். 2024ல பிரேக்கப் பண்ணிட்டியா என்ன? ஆமா கரெக்டாக June 29, 2024 என் பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. நைட்டு 12 மணிக்கு கால் பண்றேன். நான் என் பர்த்டே விஷ் பண்றதா என் ஒய்ஃப் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுமையிலே அப்படிங்கிற பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி சண்டை போயிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் முடிவு பண்ணி ஓகே நீ பிரேக்கப் பண்ணிருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டா. பிரேக்கப்க்கு காரணம் என்னன்னு சொல்லலாமா? இல்ல வேணாம், அது வேணாம். நமக்கு ஒரு நாள் காரணம் டைம் வரும். டிடிஎஃப் இல்ல அது வந்து சொல்றேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். வேணாம் நான் சொல்ல ரெடியா தான் இருக்கேன். நீங்க எனக்கு வேணாம், எனக்காக நீங்க சொல்லக்கூடாது ப்ளீஸ். எனக்காக வேணாம் ப்ளீஸ். ஸோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா என் மேலே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. சின்னதா நான் தப்பே பண்ணலையே. தப்பு பண்ணாத பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ். சிரிக்கிறது தான் சிரிச்ச எல்லாத்தையும் வந்து மயக்கிறது. இல்ல சரி நல்ல மாதிரி பேசாதீங்க. சரி ஓகே. அதெல்லாம் மக்களுக்குள்ள ஒத்துமை இல்ல ஒத்து வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எங்களுக்குள்ள ஒத்துக்க எனக்கு சரி விட்டுங்க. பிரேக் நான் நினைச்சது வேற. சரிங்களா, நடந்தது வேற. நைட்டு கரெக்டா 12 கால் பண்ணி என்ன பிரேக்கப் பண்ணிட்டா நான் உடஞ்சு போயிட்டேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி தெரியுமா? என்னடி இப்படி வில்லி மாதிரி பேசுறியடி? எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா உங்க மேல கேவலமா உங்களை நான் அசிங்கமாவே நினைச்சிட்டேன். இது கேவலமா நமக்கு வேணா இவன் இருந்தா நம்ம லைஃபே ஸ்பாயில் நினைச்சு நான் விட்டுட்டு வந்துட்டேன். இல்ல அது கூட இருக்கிறவங்களோட பேச்சு கேட்டு தெரியாம கூட இருக்கிறவங்க என்ன கண் கூட பார்த்ததுனால தான் விட்டான். கல்யாணம் ஆகும்போதே அப்படிதான் ஆச்சு. இவன் டைம் பாஸ்க்கு தான் உன்னை லவ் பண்றான் சொன்னாங்கல்ல, அது உண்மையா? என்னது உன டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்றாங்க. கூட இருக்கறவங்க டைம் வேற பாஸ் ஆக மாட்டேங்குது. இவங்க டைம் பாஸ்க்கு நான் லவ் பண்றேனா? அப்ப முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஏண்டி எப்ப வேணா நீ பிரேக்கப் பண்ணிருக்கலாமே. அது ஏண்டி கரெக்ட்டா என் பர்த்டேக்கு நீங்க எப்ப நினைச்சாலும் சரி. நீங்க தான் லிஸ்ட் ஆஃப் எக்ஸஸ்லாம் வச்சிருக்கீங்கல. அப்ப ஒரு ஃபேவரட் எக்ஸ் இருந்து போய் நான் உண்மையா இப்படி தான் நினைச்சியா? எனக்கு ரொம்ப வலிக்கணும்னு தான் அப்படி பண்ணேன். நல்லா இருக்கு சரி. ஆனா நீ வில்லியாயிராதடி, என்னால தாங்க முடியாதுடி. எப்பவுமே நான் சீரியஸா உடஞ்சு போயிட்டேன். சண்டை வந்தாலும் உங்க பர்த்டே அன்னைக்கு தான் வருது. ஏன்னு எனக்கு தெரியல. ஆமா இந்த வாட்டி கூட ஒரு சின்ன சண்டை. அதுக்கப்புறம் இப்படி பிரேக்கப் பண்ணிட்டா நான் உடஞ்சு போயிட்டேன். ஆனாலும் கரெக்டா எடிட் பண்ணி காலைல 11 மணிக்கு பிளாக் கொடுத்துட்டேன். அதை பார்த்த உடனே அவ்வளவுதான் ஆடுறேன். அங்க இருந்து ஆடுறேன். எனக்கு தெரியும் இவன் இப்படிதான். இவன் என் ஃப்ரெண்ட் அதுக்கு மேல பாத்தியா நம்பி போன பாத்தியா அப்படின்னு. நான் பிரேக்கப் ஆயிட்டு நான் ரொம்ப வலி. எல்லாருமே எனக்கு போன் பண்ணி அஜியண்ணா, இத்தனைக்கு அஜியண்ணாவோட அம்மா காவி அக்கா இவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து இது மாதிரி வாசன் அழுகுறான் அக்செப்ட் பண்ணு. அக்கா கூட அக்கா நம்ம அக்கா கூட யாரோ அவங்களும் வந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா ரொம்ப அழுகுறான், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, ஒரே ஒரு சான்ஸ் கொடு. அப்போ நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு சான்ஸ் கொடுன்னு தான் கேட்டீங்க. அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன். தப்பே பண்ணல நான் சொன்னேன் எது விடுங்கன்ட்டேன். சரி அது ஃபியூச்சர்ல என்னைக்காவது அப்லோட் பண்றீங்க. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிரேக்கப் ஆச்சு உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அது என் ஒய்ஃபு வேணாங்கிறாங்க, அதனால இப்போ சொல்லலை. பட் ஃபியூச்சரில் எப்போவாது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை அமையும். ஸோ இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணி இப்போ நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம். நான் எந்த ஒரு தீங்கும் நினைக்கல, நான் நல்லது தான் நினச்சேன். பட் அது அப்படி மாறிடுச்சு. ஓகே, அது நடப்பதெல்லாம் நன்மைக்கே தானே. ஸோ எங்களோட லவ் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் கடவுள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுருந்துருக்காரு போல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நீ சும்மா சண்டை போட ஆரம்பிச்சிட்ட. ஆமா, ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம் வந்துருச்சு. ஆமா, இவன் நம்மள லவ் விட்டு போயிடுவானோ அப்படின்னா தான் ஐயோ என் ரூம்மேட்ஸ்ல தெரிச்சிருவாங்க நான் போடுற சண்டைனாலே. ஆமா கதறுவான், உங்களை பிடிச்சா ஊன்னு கதறுவேன். நான் சண்டே
சண்டேனால யாரும் நைட் தூங்க மாட்டாங்க. என்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க, ப்ளீஸ் இன்னைக்காவது இங்க சண்டை போடாம இருப்பீங்களா அப்படின்னு வந்து என்கிட்ட கெஞ்சுவாங்க. தினமும் சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி? இன்னும் இல்ல, அப்பப்போ சண்டை போடுவோம். அவங்களுக்கு வந்து இவ என்ன ஒண்ணு சீரிஸ் பாக்குறா, இல்லன்னா இவ திடீர்னு சண்டை போடுறா, திடீர்னு அழுகுறா. திடீர்னு அழுவேன். இல்ல நார்மலாவே நீ சும்மாவே அழுவே, அதுவும் ஒரு காரணம். சும்மாலாம் ஒன்னும் அழல, நான் காரணமே இல்லாமல அழ மாட்டேன். காரணம் வச்சிருப்பான்னு ஓகே நான் சொல்ல மாட்டேன். அழுவேன். இவங்க வந்து இங்க என்ன இந்த பிள்ளை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு, தூங்க விட மாட்டேங்குதுன்னு. அதுக்கப்புறம் ஆனா அப்பவுமே நான் வந்து இவங்களை பிரேக்கப் பண்ணிட்டு ஏத்துக்கும் போது சில ரூம்மேட்ஸ்ல ஒரு மாதிரி கேவலமா பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி இருக்கா, திடீர்னு சண்டை போடுறா. உங்களுக்கு தெரியுமா எங்க லவ் எவ்வளவு? அஜீஷ் உனக்கு கால் பண்ணி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? நான் நம்பவே இல்லையே. அதுக்கு திருப்பி கூட கால் பண்ணலடா. பண்ணிட்டு போட்டோம் அடித்தது. பண்ணிட்டு போட்டுன்னு நினைச்சிட்டியா? நீங்க பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். அப்ப பண்ணீங்களா இல்லையா எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பண்ண மாட்டீங்க. நான் பண்ண மாட்டேன். போய் சொல்றேன். அதுக்கப்புறமா என்கிட்ட டக்காலிட்டி நேல விட்டாரு நான் பண்ணேன்னு. நானா? ஆமா. அதுக்கப்புறம் நீ கேட்டிருக்க. அப்ப இத போய் என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லையே நான் நம்பலையே. நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க எப்படி தெரியுமா எனக்கு தெரியும். ஆமா நான் அஜய் நான் ஃபோன் பண்ணி சொன்னா அது ரொம்ப தப்பு இல்ல. அது நீ இப்போ என்ன கழட்டி விட்டு போனா கூட பண்ண மாட்டேன். தெரியுமே தம்பி, நானும் பண்ண மாட்டேன். ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நான் இல்ல இருக்க முடியாதுன்னா எப்படி இருக்கும்? ஆனா நீ இல்லாம கூட நான் இருந்துருவேன். நான் இல்லாம இருக்க மாட்டேன். நீ உண்மைதானே? இருந்துப்பியா? இப்போ எப்படிதான் இருப்பியோ, வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் சமைக்க சொல்லுவாங்க. எப்படி தெரியுது? நான் தான் உனக்கு சேஃப்னு சொன்னு தெரிஞ்சுக்கோ. போய் அப்ப இப்ப வரைக்கும் என்கிட்ட பொய் எல்லாம் சொல்ல என்கிட்ட பொய் பேச மாட்டேன். ஆமா நான் அடிச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, சூப்பரா பொய் பேசுவாரு. சூப்பரா பொய் பேசி என்கிட்ட மாட்டிப்பீங்க. ஆமா நான் திருப்பி அதான் பொய் பேசினாலே மாட்டிப்பேன் நானு. என்கிட்ட மாட்டிப்பீங்க. எதுக்கு இதெல்லாம்? பிரேக்கப் ஆனக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். ஏண்டி பிரேக்கப் ஆயில, பிரேக்கப் ஆகி பேட்சப் ஆகி அதுக்கப்புறம் போயிட்டு பிரேக்கப் ஆகி ஒரு 10 மாசம் கழிச்சு 1 மாசம் தான் நம்ம பிரேக்கப்ல இருந்தோம். திரும்பி நம்ம பேட்ச் போயிட்டோம். ஆனா 1 மாசம் என்ன விட்டுட்டு இருந்தட்டல, உன்னால என்ன இப்ப விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. என்ன இவன் வழியில துடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லி. அப்ப நீயும் தானே அழுதுட்டு இருந்தா? இல்லையா? அழுதேன். நீங்க என்ன இப்படி என்ன இப்படி பண்ணாரு அப்படின்னு அழுதுட்டு இருந்தாலும் உங்களை வதைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் சோகமா இல்லாம எல்லாரும் சோகமா தான் இருந்தேன். எதுக்கு? ஏன்னா நான் வந்து எப்படின்னா நான் ஒரு காமெடி பீஸ் என்ன வச்சு காமெடி பண்ணாம இருக்க மாட்டாங்க. சரி, நீங்க ஏன் ஒரு மாதிரி சோகமா? ஆமா, நீங்க கொடுத்த இதெல்லாம் வந்து நீ என்ன வதைக்கும் போது எப்படி இருந்துச்சு உனக்கு? மனசுல குளுக்குள்ள இருந்துச்சு, இருந்தாலும் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயி மார்ச் 2025 மீட் பண்ணிருக்கோமா, கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். கோவிலுக்கு போனோம், முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த vlog கூட இன்னும் என்கிட்ட இருக்கு. அதை இன்னும் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் போடலாம். அதை வந்து நான் போடுறேங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாசம் மீட் பண்ணிட்டு மறுபடியும் ஜூலை மாசத்துல மீட் பண்ணிருக்கோம். மறுபடியும் மார்ச்ல மீட் பண்ணி 3 மாசத்துல 2025 ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு போறோம். நம்ம 2 பேரும் போறோம். ஆனா அப்போ லவ் தான், எந்த ஒரு சண்டையும் கிடையாது. லவ்ல தான் ஜாலியா இருந்தா, திரும்பி செம என்ஜாய்மெண்ட். அப்போ பைக் ரைட்லாம் போறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம், ஹாப்பியா இருக்கும். அப்போ வந்து உங்க ஃபியூச்சருக்காக அப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். ஆகஸ்ட் 12 என் தம்பியோட பர்த்டே. ஆகஸ்ட் 12 என் தம்பியோட பர்த்டே. என் வாழ்க்கையில யார் பர்த்டேயும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஆனா அக்டோபர் 18 ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்னு சொல்லு? ஏன்னா என் அயபுசா நம்பரு உன் பர்த்டேனால தாண்டி வச்சது அயபுசாக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து என் பொண்ணு முதல்ல சால்வ் போடுங்க. மஞ்சுளா டீச்சர் மாதிரியா பண்றீங்க? மஞ்சுளா டீச்சரா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபியூச்சருக்காக நான் வந்து அது வந்து நாங்கள் ஆக்சுவலி ஊட்டிக்கு ட்ரிப் போயிட்டுருக்கோம். ஆனால் தேங்க்ஸ் ஸ்வீட்டு என்ன லவ் பண்ணதுக்கு. உண்மையாக நீ என்னை லவ் பண்ணலன்னா ஐயோ என்னால் அது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா எனக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யாரை லவ் பண்ணாலும் 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ தான். அதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று அவங்களுக்கு என்ன செட் ஆகாது, இல்லை எனக்கு அவங்க செட் ஆகாது, இல்லை எங்கள் 2 பேத்துக்கு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பிளான் பண்ணி பிரித்து விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்குள்ளே லவ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் அந்த பயம் இருந்துச்சு. பட் நாங்கள் லவ் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் எப்போ மீட் பண்ணோம்னா ஆகஸ்ட் 20 மீட் பண்ணிருக்கோம். 20 நாள்ல மீட் பண்ணிட்டோம். மறுபடியும் அது என்ன மாசம் அது அடுத்து? ஓகே ஓகே. ஆமா 20 நாள்ல மீட் பண்ணிட்டோம். 20 நாள் கழிச்சு மீட் பண்ணோமா. அப்போ ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த மேரேஜ் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல சொல்றேங்க. அது வந்து அது ஒரு ப்ராப்ளம். ஆனா அதுல என் மேல தப்பு இருக்கா நீ சொல்லு. நான் திரும்பிக்கிறேன்.
அது அந்த பொண்ணு மேலதான் தப்பு. அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, யார் மேலே தப்பு இல்லை, அந்த பொண்ணு மேலதான் தப்பு நான் சொல்லுவேன். சரி அந்த பொண்ணு மேல இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தானே இருக்கு. யாரும் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தானே இருக்கு. ஒன் சைடா என்ன லவ் பண்ணா என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த பொண்ணு பண்ணதுனாலதான் நான் அப்ப கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அந்த பொண்ணு பண்ணதுனாலயா? ஆமா அந்த பொண்ணு இப்படி எனக்கு என்னாச்சுன்னா ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு இருந்துச்சுங்க ஒன் சைடா. ஸோ இதுக்கப்புறம் விட்டா இவன் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிடிக்க முடியுமோ பிடிக்க முடியாதோன்னு சொல்லி ஒரே அடியா கல்யாணம் பண்ணிட்டா என்ன. அது எங்கள் மேரேஜ் ஸ்டோரி, சரியான ஸ்டோரி. அது வந்து நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மேரேஜ் ஸ்டோரி சொல்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருவோம். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்ல ஆசைப்படுறேன்? நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இப்போ நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் சண்டையே கிடையாது. நீங்கள் 2 பேர் நேரில் மீட் பண்ணி ஒன்றா இருப்பீங்கல்ல, இப்போ வரும் பாருங்க, அதுதான் ரியல் சண்டை. ஸோ அதனால எங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. லவ் பண்ணால் கண்டிப்பாக சண்டை வரும். அது வந்து உங்கள் பார்ட்னருக்கு லாயலாக இருங்க. ஸோ வந்து லாயல்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் வேற ஒரு கணக்கு போடுவீங்க, அது ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைப்பீங்க. சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர் அஃபெக்ட் பண்ணலாம், ஹர்ட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நடந்துக்கோங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. நீ என்ன ஸ்வீட்டு சொல்ல ஆசைப்படுற? நம்புங்க, பார்ட்னர் கிட்ட ஏதாவது சண்டை, ஏதாவது உங்ககிட்ட இந்த மாதிரி உன்னோட ஆள். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க லைஃப்ல, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கப்புறம் எது பண்ணாலும் மிஸ்டேக்குன்னு நினைக்காதீங்க. ஆமா, அதே மாதிரி கூட இருக்கிறவங்க பேச்ச ரொம்ப நம்பாதீங்க. மெயினா இந்த ரீல்ஸ் சண்டை போட்டக்கப்புறம் இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணும். அவன் உன்னை இப்படி செய்கிறானா, அவனை கழட்டி விடு, அதுதான் நமக்கு தீர்வு அப்படின்லாம் வரும். இன்னும் பிடிக்காத ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்கீங்களா? முதல்ல நீங்க இன்னும் கட் பண்ணி விடாம இருக்கீங்களா? கட் பண்ணுங்க, பைத்தியக்காரனுக்கு போட்டுட்டு இருப்பானுங்க. அவனுங்களெல்லாம் முதல்ல அன்ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட லவ் ஒவ்வொரு மாதிரி தொடங்கி இருக்கும், ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட லவ் மற்றவங்களுக்கு கூட அது ஒன்றாகாது. ஸோ அதனால ஒருத்தவங்களோட அட்வைஸ் எல்லாத்துக்குமே அது செட் ஆகாது. நல்லா கொஞ்சம் நிறைய டைம் அப்பப்போ மீட் பண்ணுங்க, தயவு செஞ்சு அப்பப்போ மீட் பண்ணுங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் ரேபிட் ஃபயர் கேம் விளையாட போகிறோம். கொஸ்டின் ப்ளீஸ். யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? இவருதான். ஏய், நீங்க தான். ரேபிட் ஃபயர் 2 பேரும் மியூச்சுவலா. யார் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜெலஸ் ஆகுறது? ஜெலஸா? நான் தான். பொறாமப்படுறது எதுக்கு? பொறாமப்பட போற? ஜெலஸ் தானே. ஜெலஸ். ஓ, ஜெலஸ்னா பொறாமையா? சாரி, நான் இல்ல. யாருமே இல்ல. பொசசிவா? பொசசிவ்னா 2 பேருமே இல்ல, நான் தான். உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பாங்க? நான் தான். இவருதான். யார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? வேற யாரு? நான் தான். யார் வந்து ரொம்ப கேரிங்? இவரு. நான் தான். ஓகே. யார் வந்து ரொம்ப எமோஷனல்? நானு. ஐயோ, ரொம்ப எமோஷனல். யார் வந்து ரொம்ப ஸ்டப்பன்? அடம். நான். அடம் இவரா? அட அகம் பிடிச்ச கழுதை. யார் வந்து கொட்டை விடுவாங்க? இவரே. கொரட்டை விடுவேன். ஆமா, நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் உங்களுக்கு எல்லா ஸ்டோரியை போடுறேன். போடுடி. இல்ல, எனக்கு காட்டு, ஸ்டோரிலாம் போடாத. ஸ்டோரியாவே போடுவேன். ஏன்டி? யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. யார் நிறைய சாப்பிடுவா? அவருதான். எப்படி? யார் நிறைய காசு செலவு பண்ணுவா? செலவும் இவருதான். யார் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுவா? ஏய், குத்துனா 2 பேரும். இல்ல இவதான் அதிகமா ஃபோன் யூஸ் பண்ணுவா. நான் எப்பவாவது மூழ்கிட்டா மட்டும் அதிகமா யூஸ் பண்ணுவேன். யார் நிறைய ரீல்ஸ் பண்ணுவா? 2 பேரும். யார் நிறைய பேசிக்கிட்டே இருப்பா? நான். யார் நல்லா பாடுவா? நான். 2 பேருமே இல்ல. இல்ல, பேரு சங்கீதம். நாங்க ஆக்சுவலி 2 பேரும் பாடி வந்து பார்த்தா, நீ பூக்கள் பூக்கும் தருணம் பாடி வச்சிருந்தல, அதை நாங்க ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. 2 பேரும் இல்ல. யார் டான்ஸ் ஆடுவா? 2 பேரும் இல்ல. ஏய், நான் படத்துல ஆடி இருக்கேன்டி. அமைதியா இருங்க. ரொம்ப லேசி. யார் நல்லா ட்ரிப் பிளான் பண்ணுவா? என்ன, நானா? என்ன சொன்ன? யாருக்கு வந்து ரோட் ட்ரிப்ஸ் ரொம்ப அதிகமா பிடிக்கும்? யார் நல்லா சமைப்பா? நல்ல கேள்வி. இன்னும் அடுத்த கல்யாணம் கேள்வி. இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் என் தலையில ஒரு தோசை சுட்டது இல்ல, ஒரு டீ வச்சது இல்ல, ஒரு சுடுதண்ணியாவது வச்சிருக்கியாடி? இல்ல, வச்சிருக்கேன். சுடுதண்ணி வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு கொடுத்ததுல நாய்க்கு டெய்லி சுடுதண்ணி வச்சு சோறு போட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. யார் ரொம்ப லேட் எல்லா விஷயத்துலயும்? இவருதான் எல்லாத்துலயுமே. யார் வந்து டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப பெட்டர்? இவரு. யார் நிறைய ரெஸ்பான்சிபிள்? யார் ரொம்ப வலிஞ்சு பேசுவா? ஃப்ளட்ஸ். அது வருது. ரொம்ப ரொமான்டிக்னு சொல்லிட முடியாது. ஏதோ பேசுவார் வாழைப்பழம் மாதிரி லைட்டா. அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? யார் ரொம்ப கோவப்படுவா? நீங்கதான். யார் ரொம்ப சைல்டிஷ்? நான்தான். யாரு ஒரு 1 lakh கொடுத்தா ஒரே நாள் செலவு பண்ணுவா? உங்களுக்கே தெரியும், ஒரு செகண்ட்ல பண்ற ஆள் இவருதான். யார் வந்து ஒரு சேடான மூவி பார்த்தா டக்குன்னு அழுதுவாங்க? நானு.
அப்பா ரிலேட்டடாக மூவி வந்தால் யார் வந்து முதல் டெக்ஸ்ட் அனுப்புவாங்க ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம்? ஃபைட்டுக்கு அப்புறம் இவர் தான். யார் ரொம்ப பெட்டரா கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? நான் இன்னும் பண்ணதே இல்லை இவருக்கு கிஃப்ட். ஸோ இவர் தான். லாஸ்ட் கொஸ்டின், ஏன் யார் வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க? அது உங்களுக்கே தெரியும். டீம்மேட்ஸ் ஆகிய உங்களுக்கே தெரியும் யார் என்னது. ஸோ கிட்டி ஆஃப் எங்களோட லவ் ஸ்டோரியா இதோட முடிச்சுக்கிறோம். இன்னும் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது இருக்காடி? இருக்கு கொஞ்சம் கொஞ்சம், மேபி விட்டுருக்கலாம். கொஞ்சம் தான் இருக்கு. அதான் நம்ம பெருசா ஃபியூச்சர் இல்ல. வ்ளாக்ஸ்ல போட்டுறலாம். விட்டதெல்லாம் அது ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். அந்த பிரேக்கப் ஸ்டோரி மட்டும் என்னன்னு சொல்லி நான் ஃபியூச்சர்ல வரேன் உங்ககிட்ட. பட் அது இப்போ முடியாது. ஃபியூச்சர்ல நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண சரி. எனக்கு அது சொல்ல வர நீங்களே சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. வேகமாக வேகமாக போல ஸ்டெப் போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட நினைக்காதீங்க. பை டிடி ஆஃப் லவ் யூ. ஸ்டார்ஸ் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச். அவ்வளோதான் முடிஞ்சு.